வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 14ஆம் தேதி ஜனவரி நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ், அதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி ஓப்பனிங் 23,277ல் நமக்கு ஓப்பன் ஆனது. அதாவது சப்போர்ட் லெவல் 1க்கு கீழே ஓப்பன் ஆகி பார்த்தோம் அப்படின்னா இங்கே சப்போர்ட் லெவல் 2ஐயும் பிரேக் அவுட் பண்ணி சப்போர்ட் லெவல் 3ல் நமக்கு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு முதல் 5 நிமிஷத்துலேயே. அடுத்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு கன்சாலிடேஷன் நடந்து சப்போர்ட் லெவல் 1லேயே மூவ் ஆகிட்டு இருந்தது, 2லேயே மூவ் ஆகிட்டு இருந்தது. இந்த இடத்துல நமக்கு கரெக்டாக சப்போர்ட் ஜோனுக்கு என்ட்ராகி அந்த இடத்துல பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. இந்த இடங்கள்லாம் நம்ம கரெக்டாக நோட் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட டார்கெட்டை இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இந்த ஜோனுக்கு மேலே போச்சுன்னா நம்ம வெயிட் பண்ணலாம், அல்லது பவுன்ஸ் பேக் ஆகும் பொழுது நம்மளோட ஆர்டரை க்ளோஸ் பண்ணலாம். அந்த நம்ம டார்கெட்டை வச்சுருந்தோம், கரெக்டாக செட் பண்ணி நம்ம பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்த்துருக்க முடியும். மேலும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து தொடர்ச்சியாக ஒரு இறக்கம் சப்போர்ட் லெவல் 3ஐயும் நமக்கு பிரேக் அவுட் பண்ணிச்சு. இங்கே இதுவும் நமக்கு நம்ம டார்கெட்டை பிளான் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும் அது எந்த இடத்துல ஆர்டரை ஓப்பன் பண்ணி எங்கே க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை வச்சு பிளான் பண்ணி வச்சுருக்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே திரும்பவும் நமக்கு 2வது சப்போர்ட் லெவலில் வரைக்கும் பிரேக் அவுட் பண்ணி ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஃபார்ம்லேயே நமக்கு மூவ் ஆகி 23,203ல் நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. வெள்ளிக்கிழமைக்குரிய ஹை லெவல் 23,292. நம்ம இங்கே செட் பண்ணியிருக்கிறது பார்த்தோம்னா 23,300 செட் பண்ணியிருக்கோம். ஹை லெவல் இந்த ஜோனை டச் பண்ணியிருக்கு, ஆனால் இந்த ஜோனை நமக்கு பிரேக் அவுட் பண்ணல. க்ளோஸ் ஆகும்போது 203க்கு போயிடுச்சு. ஸோ இந்த லெவலில் தாண்டி தான் நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. லோ லெவல் பார்த்தோம்னா 23,100. அதே மாதிரி 150 நம்ம இங்கே வச்சுருக்கோம். இந்த ஜோனுக்கு வந்தது, ஆனால் இந்த ஜோனுக்குள்ளே என்ட்ரி ஆகலை. என்ட்ரி ஆகாமல் 203ல் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இரண்டுக்கும் நடுவில் தான் நமக்கு இன்னும் மூமெண்ட்டில் இருக்குது. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. 4 ஹவர் சார்ட்டில் பார்க்கும் பொழுது நமக்கு முதல் பாதியில் பார்த்தோன்னா நெகட்டிவில் தான் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லேயும் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நெகட்டிவில் தான் மூவ் ஆகிருந்தது. இங்கே நமக்கு செல்லரோட டாமினேஷன் ரொம்ப அதிக லெவலில் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2வது பாதியில் நமக்கு செல்லரோட டாமினேஷன் அதிக லெவலில் இருந்தாலும் பையரோட டாமினேஷனும் முடியும் தருவாயில் நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. இங்கே பேங்க் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ், இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்குது பேங்க் நிஃப்டியோட 5 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி ஓப்பனிங் 48,959. அதாவது நமக்கு முதல் சப்போர்ட் லெவலுக்கு கீழே தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி பார்த்தோம்னா முதல் அரை மணி நேரத்திலேயே நமக்கு 3வது சப்போர்ட் லெவலையும் பிரேக் அவுட் பண்ணிச்சு. அதனால அடுத்த அரை மணி நேரம் கேண்டில்ஸை வச்சு நம்ம S4, S5, S6 3 லெவல் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது S4, S5, S6. இப்போ இந்த லெவலில் நமக்கு சப்போர்ட் லெவலில் நமக்கு ஆக்ட் பண்ணும். இந்த சப்போர்ட் லெவல் நமக்கு ரெசிஸ்டன்ட் லெவலில் ஆக்ட் பண்ணும். இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஓப்பன் ஆகி 3வது சப்போர்ட் லெவலையும் பிரேக் அவுட் பண்ணி இந்த இடத்துல நமக்கு S4ஐயும் பிரேக் அவுட் பண்ணி கரெக்டாக S5ல் நமக்கு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. பவுன்ஸ் பேக் ஆகி இந்த இடத்துல நமக்கு S3ஐ பிரேக் அவுட் பண்ணி S3ஐ நமக்கு போகவே இல்லை. அங்கே நமக்கு அப்படியே ஒரு கன்சாலிடேஷன் S4லேயே கன்சாலிடேட் ஆகி 48,540லேயே நமக்கு பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிடுச்சு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. 1 ஹவர் சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமைக்குரிய ஹை லெவல் 49,047. அதாவது நம்ம இங்கே ரெசிஸ்டன்ட் லெவல் 49,750 வச்சுருக்கோம். இந்த லெவலுக்கு நமக்கு மூவ் ஆகலை. லோ லெவல் பார்த்தோம்னா 48,309. நமக்கு இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. இப்போ இந்த லெவலில் இருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே நமக்கு மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. 150 இன்னும் ரீச் பண்ணலை. க்ளோஸ் ஆகும் பொழுதும் பார்த்தோம்னா 48,540 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கிறத பார்க்க முடியுது. மேலும் இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்க சேனல் வந்து க்ளோனிங் சேனல்ஸ். இங்கே நம்ம அந்த டபுள் பாட்டம் இருக்கிறதெல்லாம் நம்ம சேனல் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இதே அளவு மூவ்மெண்ட் தான்
இது இந்த அளவு பார்த்தீங்கன்னா இதுவும் இந்த அளவு எல்லாமே ஒரே அளவு தான், குளோனிங் தான் இது. இப்போ இந்த அளவுக்கு நமக்கு ரீச் ஆகி இப்போ இந்த சேனலுக்குள்ள நமக்கு மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த சேனல்லையே நமக்கு அந்த அளவுக்கு ஒரு மூவ்மெண்ட் வந்துக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து குளோனிங் மூவ்மெண்ட் ஆகும் பொழுது இதே மாதிரி ஒரு குளோனிங் சேனல் வச்சோம்னா அந்த சேனலுக்குள்ளேயே மூவ்மெண்ட்டையும் நம்ம கவனிச்சுக்கிட்டே வர முடியும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. இதில் முதல் பாதி பார்த்தோம்னா நமக்கு நெகட்டிவ்ல தான் இருக்கு. செல்லரோட டாமினேஷன் ரொம்ப அதிக லெவல்ல இருக்கு. இங்கே வந்து அன்னைக்குரிய அதிகபட்ச ஹை லெவலையும் லோ லெவலையும் முதல் பாதியிலேயே நமக்கு தொட்டுருச்சு. இரண்டாவது பாதி நமக்கு சைட்வேஸ்ல மூவ் ஆனதுனால கேண்டிலோட அளவும் மிக சின்னதா இருக்கு. நமக்கு முடியும் தருவாயில பையரோட டாமினேஷன் பார்த்தோம் அப்படின்னா அதிக லெவல்ல இருந்தது. ஆனா ஹை லெவல்ல வந்து தாண்டல. நமக்கு முதல் பாதியை விட நமக்கு 20% தான் மூவ் ஆயிருக்கு. அதுக்கு மேல நமக்கு மூவ்மெண்ட் இல்லை. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.